பூந்தமல்லி சாலையில் டாக்டர் அண்ணாமலை வீட்டில் சந்தித்தார். ஆக இவர்கள் சந்தித்தது உண்மை, இவர்கள் மனம் விட்டு பேசிக்கொண்டது உண்மை. ஆனால் இந்த கோடையை தாங்குவதற்காக நீங்கள் ஒரு ஏசியை பொருத்திக் கொள்வது நல்லது என்று அவருக்கு ஒரு ஏசியை பொருத்தி வைத்தார். ஒரு படுக்கை அறையில் ஒரு ஏசியை வைத்ததனாலேயே பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த புனிதம் என்பது கரைபட்டு விடுமா? அவருக்காக தான் தமிழ்நாடு முழுக்க பயணியர் விடுதிகள் சொல்ல வரேன். அதுதான் பொய். காற்று வரவில்லை, இந்த கட்டிலை எடுத்து வெளியே மரத்தடியில் போடுங்கள். இவர்கள் கட்டிலை வெளியே எடுத்து போட்டார்கள். அவர் அங்கே போய் படுத்தார். அதுதான் நடந்தது. அதற்கு பிறகு கலைஞர் யோசித்திருப்பார். ஏனென்றால் கலைஞரும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்பவர் தானே. ஒரு ஏசி ஒவ்வொரு பயணியர் விடுதியிலும் இருந்தால் நம்ம அனைவருக்கும் நல்லது என்று நினைத்து அது போடப்பட்டதே தவிர காமராஜருக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணியர் விடுதிகளில் ஏசி பொருத்தப்பட்டது என்று சொல்வது எவ்வளவு மோசமான ஒரு செய்தி. தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக இருக்கின்ற அந்த வேட்டி சட்டையோடு சென்று அப்படியே திரும்பினார். அந்த குளிரை கூட அவர் பொருட்படுத்தவில்லை என்று அவர் சொல்வார். அதற்கு திமுக மேடைகளில் வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன தெரியுமா? இங்கிருந்து ரஷ்யாவுக்கு மாட்டுத்தோலை அனுப்பி வைப்போம், இப்பொழுது அந்த மாட்டுத்தோல் உள்ள மனிதர் போயிட்டு வந்திருக்கிறார், அவருக்கு இருப்பது மாட்டுத்தோல் தானே, அவருக்கு எங்க அந்த குளிரும்? இப்படி பேசினாரா இல்லையா? எவ்வளவு கேவலமாக! காமராஜரை காங்கிரசின் முகமாக இங்கே உள்ள காங்கிரஸ்காரர் பார்க்கிறார்கள் என்பதையே நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இங்கே யார் காமராஜருடைய உண்மையான பக்தர்கள்? எத்தனை கதர் சட்டைக்காரர்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறார்கள்? எத்தனை கதர் சட்டைக்காரர்கள் சொத்து இல்லாமல் இருக்கிறார்கள்? இவர்களுக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம்? காமராஜர் இவர்களுக்கு ஒரு லேபிள், அவ்வளவுதான். கண்மூடுகிற வரையில் எந்த நேரத்திலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் கூட்டணி வைத்தார். கடைசி வரை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் ஒழுக்கங்களை, பண்பாட்டு விழுமியங்களை ஆழ குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு மிக மலினமான கூட்டம் என்பதுதான் காமராஜருடைய கருத்து. நீங்கள் அத்தனை பேருமே ஊர் சொத்தில் பெருத்தவர்கள் தானே. நான் இத்தனை உண்மைகளை நான் மறைக்காம பேசுறேன் இல்ல, நீ அந்த மனிதன் வாழ்ந்த துறவு வாழ்க்கையை மறைக்காம பேச வேண்டியதானே. அதில் உனக்கு என்ன கேடுன்னு? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காமராஜர் அவர்களோடு உடன் பயணித்தவரும் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவருமான திரு தமிழருவி மணியன் அவர்கள். அவரிடம் தற்போது காமராஜரை மையப்படுத்தி பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான விவகாரம் குறித்து கேட்டு பெற இருக்கிறோம், தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நிச்சயமா. காமராஜர் அவர்கள் குறித்த ஒரு விஷயத்தோடையே சந்திக்கிறோம். அந்த உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து மேடையில் பேசிய ஒரு விஷயம், காமராஜர் அவர்களுக்கு ஏசி கொடுக்கப்பட்டது, அது அவருடைய சுச்சுவேஷனுக்காக கருத்தில் கொண்டு கருணாநிதி அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தது, அனைத்து பயணியர் விடுதிகளிலும் பண்ணி கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அவருடைய மரண தருவாயில் தமிழ்நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு காமராஜர் அவர்கள் கருணாநிதி அவர்கள்கிட்ட சொன்னதாகவும் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறது, இந்த பேச்சினுடைய பின்னணி மன எண்ணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது முதலாக நான் சிவாவுக்கு வைக்கிற கேள்வி, காமராஜருடைய பிறந்தநாள் விழாவிலே தான் அவர் பேசியிருக்கிறார். ஒரு மிக மோசமான மனிதனாக இருந்தும் அவனுக்கு ஒரு பிறந்தநாள் விழா நடந்து அந்த பிறந்தநாள் விழாவில் நின்று பேச வேண்டிய ஒரு துர்பாக்கியம் ஏற்பட்டாலும் அந்த மோசமான மனிதனிடமும் சில நல்ல குணங்கள் இருக்கலாம் இல்லையா? அவற்றை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவற்றை பேசிவிட்டு போவது என்பது தான் ஒரு நல்ல மனிதனுக்குரிய நாகரிகத்திற்கான அடையாளம். ஆனால் காமராஜ் என்ற ஒரு துறவியை அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு 1000 பெருமைகள் இருக்கின்றன. இந்தியாவின் 2 பிரதமர்களை உருவாக்கிய
ஒரே தமிழன். சங்ககாலம் தொட்டு இன்று வரை எந்த மனிதனும் சாதிக்காதவற்றையெல்லாம் அகில இந்திய அரசியலில் சாதித்து காட்டிய தமிழன். ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழைகளுக்காகவே வாழ்ந்து ஏழையாகவே கண்மூடிய எளிமையும் ஏழ்மையும் நிறைந்த ஒரு துறவு சார்ந்த வாழ்க்கையை மேற்கொண்ட தலைவர். அவருடைய பெருமைகளை பற்றி சிவா அவர்கள் பேசியிருக்க வேண்டிய மேடை அது. அதை விட்டுவிட்டு அவர் ஏசி அறையில் தான் எப்பொழுதும் இருப்பார். பிறகு கலைஞருடைய கையை பிடித்து கொண்டு இந்த நாட்டை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். திருப்பதிக்கு நீங்கள் போவதாக கேள்விப்பட்டேன். திருப்பதிக்கு நீங்கள் போக வேண்டாம், தமிழ்நாட்டிலே தான் உங்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன். திருப்பதிக்கு சென்றால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். எனவே இது முதல்வர் என்கிற முறையில் என்னுடைய அன்பு கட்டளை என்று கலைஞர் சொல்லி அதை காமராஜர் கேட்டுக்கொண்டார் என்றெல்லாம் புராணங்களில் பார்க்கக்கூடிய நம்ப முடியாத கதைகளை விட கூடுதலான கதைகளை சிவா பேச வேண்டிய அவசியம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு, ஆஃப் ட்ரூத் இஸ் ஒர்ஸ் தேன் எ லை. பாதி உண்மை பொய்யை விட மோசமானது. இப்பொழுது சிவா சொன்னதில் பாதி உண்மை இருக்கிறது. எப்பொழுதும் நான் எதையுமே நேர்பட பேசித்தான் எனக்கு பழக்கம். எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் அஞ்சி பேசுவதும் என் வழக்கம் இல்லை, இல்லாததை இருப்பதாக சொல்வதும் என் வழக்கம் இல்லை. ஏசி அறையில் அவர் இருந்தார். அதை நான் ஜீவாவை பற்றி பேசிய ஒளிப்பதிவு செய்து யூடியூபில் இருக்கிறதே, கேட்க முடிஞ்சதுங்க சார். நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறேன். அது எப்பொழுது காமராஜர் 1975 மறைந்தார். அவர் மறைந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜீவாவை பற்றி பேசுகிற பொழுது ஜீவாவினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து நான் உரைக்கிற பொழுது காமராஜர் கூட கடைசி காலத்தில் ஒரு ஏசி அறையில் இருக்கக்கூடிய சூழலில் அவர் இருந்தார். ஆனால் அது போன்ற சூழல் கூட இல்லாமல் ஒரு கீற்று கொட்டகையிலேயே தன் வாழ்வை முடித்து கொண்டவர் ஜீவா என்று நான் சொன்னேன். அதைத்தான் இப்பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் திரும்ப போட்டு கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இதில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. காமராஜர் வீட்டில் ஏசியே இல்லை என்று நான் சொல்லவே வரவில்லை. காரணம், வைரவன் காமராஜருடைய பணியாளராக 28 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அந்த வைரவன் காமராஜரும் கால் நூற்றாண்டும் காமராஜருடன் கால் நூற்றாண்டு என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் 223வது பக்கத்தில் அவர் ஏசி அவருக்கென்று படுக்கையறையில் பொருத்தப்பட்டது என்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார். எனவே அவர் படுக்கையறையில் ஏசி பொருத்தப்பட்டது எப்பொழுது? அவர் 1903 பிறந்தார், 75 மறைந்தார், 72 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். கடைசி 2 ஆண்டுகள் அவர் 1963க்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பொறுப்பு ஏற்று பெரும்பகுதி நேரம் டெல்லியில் இருக்க வேண்டி இருந்தது. நீங்களே டெல்லிக்கு சென்றால் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதங்கள் கொளுத்துகிற வெயிலில் உங்களாலேயே நிற்க முடியாது. நான் அதை பலமுறை அனுபவித்திருக்கிறேன். எனவே கோடை வெயில் கொளுத்துகிற நிலையில் அதன் வெப்பத்தை தாங்க முடியாத சூழலில் பெரும்பாலும் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய வீடுகளிலும் ஒரு ஏசி அறை நிச்சயமாக இருக்கும், படுக்கை அறையில். அதுபோன்று அகில இந்திய காங்கிரஸின் தலைவராக இருந்த காமராஜர் தங்குகிற இடத்தில் அவருக்கு ஒரு ஏசி அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு உடனே அவர் சென்னை வந்து ஒரு ஏசியை உருவாக்கி கொள்ளவில்லை. ஏசியின் தேவையும் அவர் கேட்டு பெறவில்லை. அவரை சார்ந்தவர்கள் நெருக்கமாக தாமோதரன் போன்றவர்கள், அவருடைய மனச்சான்றின் காவலர்களாக இருந்தவர்கள், அவர்களெல்லாம் வயது கூடிவிட்டது, நீங்கள் முதிர்ந்த நிலையில் தளர்ந்த உடம்போடு இருக்கிறீர்கள், எனவே படுக்கை அறையில் ஒரு ஏசி வைத்துக் கொள்வது ஒன்று பாவகாரியம் இல்லை, ஒரு ஏசியை நாம் இங்கே வைப்பது நல்லது என்று அவர்கள் வற்புறுத்தினார்கள். இதே சூழல் ராஜாஜிக்கு நடந்தது. ராஜாஜி கடைசி வரையில் ஏசியை அவர் பயன்படுத்தவில்லை.
ஆனால் ராஜாஜிக்கு உற்றவர்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் வயது முதிர்ந்த நிலையில் இந்த கோடையை தாங்குவதற்காக நீங்கள் ஒரு ஏசியை பொருத்தி கொள்வது நல்லது என்று அவருக்கு ஒரு ஏசியை பொருத்தி வைத்தார்கள். ஏசியை அவருடைய படுக்கையில் வைத்ததினாலேயே அந்த தூய்மையான வாழ்வை நடத்திய துறவு சார்ந்த ராஜாஜியினுடைய வாழ்வு கலங்கப்பட்டு விடுமா? ஒரு படுக்கை அறையில் ஒரு ஏசியை வைத்ததினாலேயே பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த புனிதம் என்பது கரைபட்டு விடுமா? அவருக்காக தான் தமிழ்நாடு முழுக்க பயணியர் விடுதிகள் சொல்ல வரேன். அதுதான் பொய். அதுதான் சொன்னேன், ஆஃப் ட்ரூத் இஸ் ஒர்ஸ் தானே லை என்று. அவர் மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். அவர் கண்மூடுகிற கடைசி வரையில் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்திப்பதையே அவர் தன்னுடைய வேலையாக ஏற்றுக்கொண்டிருந்தவர். அதனால் சுற்றுப்பயணத்தில் எல்லா மக்களையும் சந்தித்துவிட்டு இரவு நேரம் பயணியர் விடுதியில் வந்து தங்குகிறார். அப்பொழுது பயணியர் விடுதி டிராவலர்ஸ் பங்களா என்று சொல்வார்கள், அதை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது. அப்பொழுதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்களோ மற்ற வாய்ப்பு வசதிகள் கொண்ட விடுதிகளோ கிடையாது. அதனால் அங்கே தான் தங்குவார். அவர் அங்கே போய் தங்குகிற பொழுது படுக்கிற நேரத்தில் அவருக்கு காற்று வரவில்லை. எனக்கு காற்று வரவில்லை, உடனடியாக ஏசியை கொண்டு வாருங்கள் என்று அவர் சொன்னார். ஒன்றும் இல்லை, கோவப்படவும் இல்லை. இங்கே காற்று வரவில்லை, இந்த கட்டிலை எடுத்து வெளியே மரத்தடியில் போடுங்கள், நான் இயற்கையான காற்றை சுவாசித்தபடி கண்ணுறங்குகிறேன் என்று சொன்னார். இவர்கள் கட்டிலை வெளியே எடுத்து போட்டார்கள். அவர் அங்கே போய் படுத்தார். அவருடைய கால் மாட்டில் ஒரு காவல்துறை அதிகாரி நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்து சொன்னார், நான் படுத்து விட்டேன், தேவையில்லாமல் எதற்காக நீங்கள் இங்கே எனக்கு காவல் இருக்கிறீர்கள், இப்பொழுது போய்விட்டு காலையில் வாருங்கள் என்று சொன்னார். இதுதான் நடந்தது. இது அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞருக்கு நிச்சயமாக இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கும். அதற்கு பிறகு கலைஞர் யோசித்திருப்பார். ஏனென்றால் கலைஞரும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்பவர் தானே. அமைச்சர்கள் அத்தனை பேரும் சுற்றுப்பயணம் செய்பவர்கள், கோட்டையில் கொலுவிருக்கும் அதிகாரிகள் சுற்றுப்பயணம் செய்பவர்கள். இவர்கள் அனைவருமே செல்லுகிற நிலையில் ஒரு ஏசி ஒவ்வொரு பயணியர் விடுதியிலும் இருந்தால் நம்ம அனைவருக்கும் நல்லது என்று நினைத்து அது போடப்பட்டதே தவிர, காமராஜருக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணியர் விடுதிகளில் ஏசி பொருத்தப்பட்டது என்று சொல்வது எவ்வளவு மோசமான ஒரு செய்தி அது. அப்படி என்றால் நீங்கள் பயணியர் விடுதியில் காமராஜருக்கென்று ஒரு அறையை ஒதுக்கி அதில் ஒரு ஏசியை வைத்து எப்பொழுது காமராஜர் வருகிறாரோ அப்பொழுது கதவை திறந்து ஏசி போட்டு அவரை இருக்கச் செய்து அவர் போன பிறகு பூட்டு போட்டீர்களா? நான் கேட்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் போனாலும் அந்த ஏசி அறை தான், மற்ற அமைச்சர்கள் போனாலும் அந்த ஏசி அறை தான். அதற்காக நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணியர் விடுதிகளில் அந்த ஏசி அறையை உருவாக்கி கொண்டீர்கள். நானே பல தருணங்களில் சுற்றுப்பயணம் செய்கிற பொழுது காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளராகவும் மற்ற நேரங்களில் செய்கிற பொழுது இரவு பயணியர் விடுதியில் தங்கினால் ஏசி அறை எனக்கே கொடுத்துருப்பார்கள். பல பயணியர் விடுதிகளில் நான் ஏசி அறையில் தங்கி இருக்கிறேன். இது என்ன பிரச்சனை? இதை ஒரு பேசு பொருளாக கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன என்று நான் முதலில் சிவாவை கேட்கிறேன். எதற்காக? கலைஞர் ஒரு சுகவாசி, காமராஜர் ஏழ்மையும் எளிமையுமாக வாழ்ந்த ஒரு துறவி என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. காமராஜரும் சுகவாசி தான், ஏசியே இல்லாமல் அவர் எங்கேயும் இருந்ததில்லை என்று சொல்லி அவருடைய பிம்பத்தை சிதைக்க வேண்டும் என்று நீங்கள் முனைப்பாக பேசுகிறீர்கள் என்றால், இதை ஒரு சாதாரண மேடை பேச்சாளன் பேசினால் அது திமுகவினுடைய வரலாற்றில் ரொம்ப சாதாரணமான விஷயம். அவதூறுகளை மிகச் சாதாரணமாக அள்ளி இறைப்பது திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் எப்பொழுதும் காணக்கூடிய ஒன்று. அதற்கென்றே பேச்சாளர்களை அவர்கள் வகுத்து வைத்திருப்பார்கள். வாயை திறந்தாலே அந்த வரக்கூடிய வார்த்தைகள் காதில் விழுந்தால் காதே கெட்டுவிடும். அந்த மாதிரியாக பேசக்கூடியவர்கள் தான் அவர்கள். அவர் யாரை விட்டு வைத்தார்கள்? என் மாணவ பருவம் தொட்டு இன்று வரையில் அவருடைய எத்தனையோ கூட்டங்களில் எத்தனையோ மனிதர்கள் பேசுவதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இதை சிவா பேசுகிறார் என்பது தான் முக்கியம். ஒரு சாதாரண இல்லை, சிவா அவர்களை திமுக தலைமையே பேச வைத்திருக்குன்னு எடுக்கிறதா இல்லை வெளியிலேருந்து? இல்லை, அப்படியெல்லாம் நான் போய் வலிந்து எதையும் சொல்ல விரும்பலை. சிவா ஸ்டாலின் அவர்களே சொல்லி சிவா பேசினார் என்றெல்லாம்
அவ்வளவு அற்பத்தனமாக நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று, சிவாவுக்கென்று நன்றி கடன் இருக்கிறது. கலைஞர் இவரை 4 முறை ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைத்தார். 24 ஆண்டுகள். இப்பொழுது 5வது முறை ஸ்டாலின் அனுப்பி வைத்திருக்கிறார். இதற்கு எவ்வளவு தூரம் அவர் நன்றி கடன் பட்டிருக்கிறார். நன்றி கடனை தீர்ப்பதற்கான வேலை இது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலினை வானலாவ புகழுங்கள். கலைஞர் போன்று ஒரு தலைவரே இந்த மண்ணில் இதுவரை பிறக்கவே இல்லை என்று சொல்லுங்கள். நீங்கள் காமராஜர் எதற்காக வம்புக்கு எடுத்தீர்கள்? இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸினுடைய பிம்பமாக இருக்கிறது வந்து காமராஜர் அவர்கள். காமராஜருடைய புகழ் அப்படிங்கிறது காங்கிரஸை இன்னமும் உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அப்படிங்கும்போது இங்கே காமராஜர் மீதான இத்தகைய ஒரு அவதூறுகள் இல்லை ஒரு நெகட்டிவான பார்வையை செட் பண்ணுறது மூலமாக காங்கிரஸுக்கு ஒரு சரிவை கொடுக்கணும், ஓட் பேங்க்ஸை சிதைக்கணுன்ற ஒரு பார்வை எதுவும் முன்வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது காமராஜரை காங்கிரஸின் முகமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள காங்கிரஸ்காரர் பார்க்கிறார்கள் என்பதையே நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இங்கே யார் காமராஜருடைய உண்மையான பக்தர்கள்? நான் கேட்கிறேன். 10 வேட்டி 10 சட்டை 63 ரூபாய் சொத்தோடு செத்து போனான் என்று உருக பேசக்கூடிய எத்தனை கதர் சட்டைக்காரர்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறார்கள்? எத்தனை கதர் சட்டைக்காரர்கள் சொத்து இல்லாமல் இருக்கிறார்கள்? பா. சிதம்பரம் தொடங்கி பீட்டர் அல்போன்ஸில் இருந்து வரிசையாக நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த சோகால்டு காங்கிரஸ் லீடர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவர்கள் அத்துணை பேரும் என்ன காமராஜருடைய வழியை அப்படியே பின்பற்றி தடமாறாமல் நடக்கக்கூடியவர்களா? காமராஜர் வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் நாம் வாழ வேண்டும் என்று நெஞ்சில் நேர்ந்து கொண்டவர்களா? இவர்களுக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம்? காமராஜர் இவர்களுக்கு ஒரு லேபிள், அவ்வளவுதான். காமராஜர் வாழ்ந்த வாழ்க்கையை போல் நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களும் அங்கே இல்லை. காமராஜரை மையப்படுத்தி அரசியல் செய்வதென்றால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொத்தடிமைகளாக போய் நிற்பீர்களா? நான் கேட்கிறேன். இந்திரா காந்திக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வந்து 1969 காங்கிரஸ் 2ஆக பிளந்தது. காமராஜருடைய செல்வாக்கை சரிய வைக்க வேண்டும், அரசியல் ரீதியாக அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞரும் இந்திரா காந்தியும் கூட்டணி வைத்தார்கள் 1971. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட பெறலை அப்படின்ற காங்கிரஸ்க்கு கொடுக்கல. பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் 9 சீட்டு வாங்கி கொண்டாங்க. ஆமாம், ஆயிடுச்சா? அது முதல்ல நான் அதை கேட்குறேன். காமராஜரை செய்வாரா? நான் சொல்ல வருவது என்னென்னா, நீங்கள் காமராஜரை ஓரங்கட்டுவதற்காகத்தான் காங்கிரஸை கலைஞர் பயன்படுத்தி கொண்டார். காமராஜர் மீது இருந்த கோபத்திற்கு ஒரு சரியான வடிகாலை தேடிய இந்திரா காந்தி அவர் வாழும் தமிழ்நாட்டிலே அவருடைய செல்வாக்கை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக அவர் கலைஞரை பயன்படுத்தி கொண்டார் இல்லையா? அப்படி என்னை அழிப்பதற்கு குழி தோண்டிய பெண்மணி நீ, காமராஜருக்கு தெரியாதா? ஆனால் அந்த காமராஜர் பாண்டிச்சேரியிலும் கோயம்புத்தூரிலும் இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி வைத்தார். புரிகிறதா? ஆனால் கண்மூடுகிற வரையில் எந்த நேரத்திலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் கூட்டணி வைத்தாரா? கடைசி வரை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் ஒழுக்கங்களை, பண்பாட்டு விழுமியங்களை ஆழ குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு மிக மலினமான கூட்டம் என்பதுதான் காமராஜருடைய கருத்து. அதை பல நேரங்களில் அவர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். எனவே காமராஜருடைய பார்வையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக மலினமான மக்களுடைய கூடாரம். அது ஒரு நாளும் அவர் கூட்டணி வைக்கவில்லை. அந்த திமுகவோடு தானே நீங்கள் போய் தொங்கு சதையாக இருக்கிறீர்கள். 2006 உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தது? 1967 இழந்த அதிகாரம் 2006 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது திமுக 90 இடங்களை தானே பெற முடிந்தது. 36 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதல்லவா? காங்கிரஸின் துணை இல்லாமல் ஒரு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடந்திருக்க முடியுமா? மத்தியில் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில் கலைஞருடைய அமைச்சர்கள் போய் உட்காருவார்கள். மத்தியில் கூட்டாட்சி, ஆனால் மாநிலத்தில் தனி ஆட்சி. மானமுள்ள மனிதர்களாக நீங்கள் இருந்திருந்தால்
1967 இழந்த அந்த அதிகாரம் மீண்டும் நம் கையில் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே கூட்டணி அரசு தான் வேண்டும். எங்களுக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் இந்த அரசுக்கு துணையாக இருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடிந்ததா? சொன்னீர்களா? ஒரு சின்ன சலசலப்பு காங்கிரஸில் ஏற்பட்டது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று உடனே சோனியா காந்தியிடம் தொடர்பு கொண்டு சோனியா காந்தியின் மூலமாக அவர்கள் வாயை மூடிவிட வைக்கவில்லையா? அப்படி என்றால் உங்களுக்கு சுயமரியாதை உண்டா? மான உணர்வு உண்டா? காமராஜரை பற்றி பேசுவதற்கு தார்மீக தகுதி உண்டா? எனவே காமராஜருக்கும் இப்பொழுது சத்தியமூர்த்தி பவனில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கதர் சட்டைக்காரர்களுக்கும் எள்மூக்கின் முனையளவு கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால் காமராஜரை சிதைப்பதன் மூலமாக இங்கே இருக்கிற காங்கிரஸை சிதைப்பதற்கு சிவா பேசினார் என்பதெல்லாம் இல்லை. அவருடைய நோக்கம் காமராஜர் ஏழ்மையானவர், எளிமையானவர், துறவி போல் வாழ்ந்தவர் என்று ஊர் ஊராக சொல்லி கொண்டிருக்கிறதே ஒரு கூட்டம், என்னை போன்ற கூட்டம். அவர் சுகவாசியாகத்தான் இருந்தார் என்று சொல்ல வேண்டும். ஒன்று, அவர் பிம்பத்தை சிதைக்க வேண்டும். இன்னொன்று, அவருடைய நன்றி கடன் கலைஞரை வானலாக ஏற்ற வேண்டும். காமராஜர் போய் கருணாநிதியின் கையை பிடித்து கொண்டு இந்த நாட்டை நீங்கள் காக்க வேண்டும், ஜனநாயகத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்று சொன்னார் என்று நீங்கள் யாரிடமாவது சாலை ஓரத்தில் படுத்து கிடக்கிற சாதாரண மனிதனிடம் சொன்னால் கூட சிரிப்பான். காமராஜரை அறிந்திருந்தால் எப்பேற்பட்ட தலைவன், எப்பேற்பட்ட மனிதன், எப்பேற்பட்ட தலைவர்களுக்கு தலைவனாக திகழ்ந்தவர். இந்தியாவிலேயே மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் காமராஜர். அத்தனை தலைவர்களும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த காமராஜர் கருணாநிதியிடம் நீங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள் என்று சொன்னாரா? நான் என்ன கேட்கிறேன், அதுதான் நான் கேட்கிறேன். நான் ஆதாரங்கள் இல்லாமல் அவதூறுகளை நான் யார் மீதும் அள்ளி வீசுகிற வழக்கம் என் வாழ்காலத்திலேயே கிடையாது. நான் சிவா படித்தவர். என்னை பொறுத்தவரை எனக்கு நல்ல நண்பர். அவர் மனம் புண்பட நான் பேச விரும்பவில்லை. ஆனால் நான் அவரிடம் கேட்கிறேன், எந்த இடத்தில் இது மாதிரி கலைஞர் காமராஜர் என் கையை பிடித்து கொண்டு இந்த நாட்டை காக்க வேண்டும், இந்த ஜனநாயகத்தை நீதான் காக்க வேண்டும் என்று சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார்? சொல்லுங்கள். நான் 20 வயது இருந்த சின்ன பையனாக இருந்த பொழுது என்னிடம் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு கலைஞர் சொன்னார். சிவா அப்படி தான் பேசியிருக்கார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், என்னை போன்றவர்களிடம் சொன்னால்தான் நான் பொதுக்கூட்டங்களில் பேசி இவற்றை மக்களிடம் சேர்க்க முடியும் என்பதற்காக அவர் சொன்னார். அப்படி என்றால் இந்த நோக்கமே ரொம்பவும் அருவருப்பாக இருக்கிறதே. இதை எல்லா இடத்திலும் போய் சொல்லு என்று சொன்னதாக. சரி, அவர் சொன்னார் என்பது இப்பொழுது அவரை அங்கிருந்து நாம் மெரினா கடற்கரையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தால் அப்படி நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்க முடியுமா? இவர் சொல்கிறார். சரி, அவர் இவ்வளவு பெரிய செய்தி இது. காமராஜரே நெருக்கடி நிலை காலத்தில் கலைஞரை பார்த்து, ஐயா இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள் காக்க வேண்டும் என்று உளமுருக பேசி வேண்டுகோள் வைத்திருந்தால், நீங்கள் அவர் பள்ளிக்கூடத்தில் படித்த காலம் தொட்டு கடைசி வரையில் தன் வாழ்க்கை முழுவதையும் ஆவணப்படுத்தி இருக்கிறார் சுயசரிதையில், நெஞ்சுக்கு நீதியில். அப்போ அந்த நெஞ்சுக்கு நீதியில் அவர் நிச்சயம் பதிவு செய்திருக்க வேண்டும் அல்லவா? நெஞ்சுக்கு நீதியினுடைய 2ஆம் பாகத்தை எடுத்து புரட்டுங்க. 2ஆம் பாகத்தில் நீங்கள் பார்த்தால் 398வது பக்கத்தில் 403வது பக்கம்னு நினைக்கிறேன். 5 பக்கம். காமராஜர் மறைந்த பிறகு இவருக்கும் காமராஜருக்கும் இடையே ஏற்பட்ட நெருக்கடி காலத்து சந்திப்புகள், சஞ்சீவ ரெட்டி வந்தது, எல்லாவற்றை பற்றியும் அவர் விளக்கமாக நெஞ்சுக்கு நீதியில் பதிவு செய்கிறார். சில நேரங்களில் அவரை நான் வீட்டில் போய் சந்தித்து பேசியிருக்கிறேன். சில நேரங்களில் நெருக்கடி நிலை காலமாக இருந்ததனால் யாரும் அறியாதபடி நாங்கள் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் வீட்டில் 3 மணி நேரம் அமர்ந்து பேசியிருக்கிறோம். இது நெஞ்சுக்கு நீதியில் 2ஆம் பாகத்தில் இருக்கிறது. வைரவன் கூட அடிக்கடி ரகசியமாக சந்திப்பார்கள்னு சொல்கிறேன். அதை புகழ்பெற்ற மருத்துவருடைய வீட்டில் சந்தித்தோம் என்று சொல்கிறார். ஆனால் 3 முதல்வர்கள் என்று சாமிநாதன் என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் காமராஜருக்கு உதவியாளராக இருந்தார். முதல்வராக இருந்த பொழுது, பக்தவச்சலம் முதல்வராக இருந்த பொழுதும் உதவியாளராக இருந்தார். மிகச்சிறந்த உதவியாளராக, நேர்மை சார்ந்த மனிதனாக இருக்கிறார் என்று அறிந்து அண்ணா தான் முதலமைச்சரான போதும் அவரை உதவியாளராக வைத்து கொண்டார்.
இந்த 3 முதல்வர்களோடு பழகிய பழக்கம் பெற்ற அனுபவங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். 3 முதல்வர்களுடன் அந்த நூலின் பெயர். அதில் அவர் குறிப்பிடுகிறார், நெருக்கடி காலத்தில் காமராஜரும் கலைஞரும் பூந்தமல்லி சாலையில் டாக்டர் அண்ணாமலை வீட்டில் சந்தித்தார். அவர் தான் அந்த டாக்டர் பெயரை குறிப்பிடுகிறார். இன்னொரு தருணத்தில் டாக்டர் சத்யநாராயணாவின் வீட்டில் சந்தித்தார்கள் என்று சொல்கிறார். ஆக இவர்கள் சந்தித்தது உண்மை, இவர்கள் மனம் விட்டு பேசிக்கொண்டது உண்மை. ஆனால் இதையெல்லாம் கலைஞர் பதிவு செய்திருக்கிறாரே. பட் இந்த நாட்டை நீ காக்க வேண்டும் என்று அவர் நெகிழ்ந்த நிலையில் கேட்டதாக அவர் ஏன் பதிவு செய்யாமல் போனார்? அப்படி காமராஜர் கேட்டிருந்தால் கொட்டை எழுத்தில் அல்லவா அந்த இடத்தை பதிவு செய்திருப்பார் நெஞ்சுக்கு நீதியில். காட்டுங்க, நான் சிவாவை கேட்குறேன், காட்டுங்க. சரி, இவர் அவரை பாதுகாப்பதற்கு, அதாவது காமராஜரை கலைஞர் பாதுகாத்தார். அதுதான் சிவாவுடைய பேச்சின் நோக்கம். காமராஜர் 100ஆண்டு விழா மலர் முரசொலி பத்திரிகை போட்டிருக்கு. முரசொலி வெளியிட்ட 100ஆண்டு விழா மலரில் கலைஞர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அது தலைப்பே என்ன தெரியுமா? பெருந்துணையாக எனக்கு இருந்த பெருந்தலைவர் காமராஜர். யார் யாருக்கு துணை? எனக்கு பெருந்துணையாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் என்று அவர் நெகிழ்ந்து அதில் எழுதுகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காமராஜருக்கு இவர் பெருந்துணையாக இருந்தார்னு பேசுகிறீங்க. இது புரட்டு இல்லையா? இது சரித்திரத்தை மாற்றுவதில்லையா? எனவே விவரம் அறியாத மேடைக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டு எதை பேசினாலும் கைத்தட்டுகிற 4 பேருக்கு பேசுகிற பேச்சாளரா சிவா? அறிவு சார்ந்த மனிதன் அல்லவா? மாநிலங்களவையில் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய மனிதன் அல்லவா? அப்படிப்பட்ட மனிதன் இப்படி தரம் தாழ்ந்து பேச வேண்டிய நோக்கம் என்ன? நன்றி கடன் தான். அந்த நன்றி கடனை எப்படி தீர்ப்பது என்று அவருக்கு தெரியவில்லை. அவருக்கு ஸ்டாலினை புகழ வேண்டும், ஸ்டாலினுக்கு தந்தையாகவும் தனக்கு அரசியல் ஆசானாகவும் இருந்த கலைஞரை வானலாக புகழ வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு மேல் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. திமுகவுக்கு ஒரு நற்பெயரை இதன் மூலமாக வைக்கிறாங்க திமுகவினர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் உண்மையிலேயே அந்த காலத்தில் காமராஜரை திமுக எப்படி அணுகியது அப்படிங்கிறது தொடர்பான அந்த நீங்கள் சொன்னது போல் அந்த முரசொலி கட்டுரைகள், அதில் பயன்படுத்திய படங்கள் எல்லாமே சொல்கிறது எனக்கு புரிகிறது. ஆனால் நீங்கள் காமராஜர் உயிரோடு இருந்தபோது எப்படி அணுகினீர்கள்? நான் 1966 மாநில கல்லூரியில் மாணவனாக சென்றேன். அன்று முதல் உங்களுடைய அத்தனை விதமான லட்சணங்களையும் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேனே. முரசொலி பத்திரிகையில் கார்ட்டூன் கேலி சித்திரம் போடுகிற பொழுதெல்லாம் காமராஜரை குரங்கு முகத்தை தான் போடுவார்கள். அப்படியே முகம் மட்டும் குரங்கு மாதிரி இருக்கும் காமராஜர் போடு. இதே திமுக மேடைகளில் காமராஜரை பற்றி பேசும்போது காமராஜர் ஆணழகன்னு பேசுவார்கள். நான் கேட்டிருக்கிறேன், ஆணழகன் காமராஜர் சொல்கிறார் என்று. அவருடைய உருவத்தை கேலி செய்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்தவர்கள் இவர்களெல்லாம் தலைவர்கள். புரிகிறதா? இதைவிட மிக மோசமான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். வைத்தவர்கள் பெயரையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. காமராஜர் ரஷ்யாவுக்கு போனார், அண்ணா அமெரிக்காவுக்கு போனார் கோட்டும் சூட்டுமாக, கலைஞர் அமெரிக்காவுக்கு போனார் கோட்டும் சூட்டுமாக. ஆனால் காமராஜர் ரஷ்யாவுக்கு போகும்போது அதே முரட்டு கதர் வேட்டியும் முரட்டு கதர் சட்டையும் முக்கால் கை சட்டையோடு தான் அவர் மேலே ஒரு துண்டு போட்டுக்கொண்டு ரஷ்யா முழுவதும் சுற்றிவிட்டு வந்தார். அப்பொழுது இங்கே இருக்கிற கண்ணதாசன், ஜெயகாந்தன், சம்பத் போன்றவரெல்லாம் மிக பெருமையாக அதை பேசுவார்கள். இங்கிருந்து போகிற பொழுதும் ஒரு தமிழனாகவே சென்று தமிழனாகவே தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக இருக்கின்ற அந்த வேட்டி சட்டையோடு சென்று அப்படியே திரும்பினார். அந்த குளிரை கூட அவர் பொருட்படுத்தவில்லை என்று இவர் சொல்வார். அதற்கு திமுக மேடைகளில் வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன தெரியுமா? காமராஜர் இப்படி கதர் சட்டையை கதர் வேட்டியோடு போனதில் என்னைய அதிசயம் இருக்கு? இங்கிருந்து ரஷ்யாவுக்கு மாட்டுத்தோலை அனுப்பி வைப்போம், இப்பொழுது அந்த மாட்டுத்தோல் உள்ள மனிதர் போயிட்டு வந்திருக்கிறார். அவருக்கு இருப்பது மாட்டுத்தோல் தானே, அவருக்கு எங்கே அந்த குளிரும்? இப்படி பேசினார்களா இல்லையா? எவ்வளவு கேவலமாக 6 கோடி ரூபாய் ஹைதராபாத் வங்கியில் போட்டு வைத்திருக்கிறார் காமராஜர் என்று சொன்னார்களா இல்லையா? 6 கோடி ரூபாய் ஹைதராபாத் வங்கியில் காமராஜருக்கு சேமிப்பு இருக்கிறது. காமராஜர் மேடையில் பேசும்போது சாதாரணமாக சிரித்து கொண்டே சொன்னார்,
எனக்கு தெரியாமல் எவனப்பா என் பேரில் 6 கோடி அங்கே போட்டு வச்சுருக்கான், அப்படி ஏதாவது இருந்தால் வந்து கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன், வாங்கிக்கிங்கன்னாரு. ஆச்சா, தேர்தல் நேரத்தில் காமராஜருடைய 250 ரூபா வாடகை கொடுத்திருந்த வீடை காமராஜரின் பங்களாவை பாரீர் சுவரட்டி ஓட்டினீங்களா இல்லையா? காமராஜரின் பங்களாவை பாரீர் 120 ரூபாய் வாடகைக்கு போனார். பிறகு அதை வந்து அது ஒரு தனி கதை, அது புரியுதா? அவர் முதல்ல வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகும் பொழுது இங்கே வருகிறார். அப்பொழுது சத்தியமூர்த்தி பவன்லாம் கிடையாது. இப்போ அண்ணா சிலைக்கு எதிர சப்வே இருக்கா, சப்வேக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து போதா ரிச்சி ஸ்ட்ரீட்டை நோக்கி, அந்த சந்தில் தான் காங்கிரஸுடைய அலுவலகம் இருந்தது. அதுதான் அவர் தங்கி இருந்தது. அங்கேயே தங்கி அங்கேயே குளித்து அங்கேயே அவர் கட்சி அலுவல்களை பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு திருமலை வீதியில் 120 ரூபாய்க்கு இந்த வீட்டில் வந்து சேர்ந்தார். அது நீண்ட காலமாக 120 ரூபாய் கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது கொஞ்சம் வாடகை கூட்ட வேண்டும் என்று நச்சரித்தார்கள். பிறகு இவர் முதலமைச்சரானார். முதலமைச்சராகிற பொழுது இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்னு சொல்லுவான், HRA வீட்டு படி, அது 250 ரூபாய் என்று இவருக்கு நிர்ணயித்தார். உடனே இவர் என்ன செய்தார், அந்த 250 ரூபாயை மாத வாடகையாக அந்த மனிதனுக்கு கொடுத்து விடுங்கள்னு கொடுத்தார். அந்த வீட்டில் அவர் இருந்தார். அந்த வீடு ஒரு கோவிந்தராஜுலு என்பவருடைய வீடு. அது அந்த வீடு 60,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன், நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு இவர் சொன்னார். அந்த கோவிந்தராஜுலு சொல்கிறார். காமராஜர்னு சொன்னாங்க, எனக்கு அப்படி எந்த வீடும் தேவை கிடையாது, இருக்கிற வரைக்கும் வாடகை கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாம், அந்த பிரச்சனைகளையும் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு அந்த கடன் தொல்லையை தாங்க முடியாமல் பாப்பாலால் என்கிற ஒரு சேட்டு அவரிடம் அதை அடமானம் போட்டிருக்கான். பிறகு அதுக்கு வட்டியெல்லாம் சேர்ந்து 2,10,000 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 2,10,000 ரூபாயை கொடுப்பது எப்படியாவது, ஏன்னா காமராஜர் வீட்டை ஏலம் விட்டான். காமராஜர் இருக்கிற வீடு ஏலத்திற்கு போனது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? ஏலம் போகிற நிலையில் காமராஜர் யோசித்தார், இனி இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்த நவசக்தியை நடத்திய தாமோதரன் மிகப்பெரிய மனிதர் அவர். காமராஜர் ஒருவரை தேடி சென்று வீட்டில் போய் பேசுவதென்றால் அவர் ஒரு வீட்டுக்கு தான் போவார். அவர் என்ன செய்தார், நவசக்தியிலிருந்து 1,00,000 ரூபாய் நான் கொடுக்குறோம், இம்மீது 1,10,000 ரூபாயை காங்கிரஸ் மாவட்டத்தில் உள்ள தொண்டர்களிடம் திரட்டி கட்டி இதை சொந்தமாக்கி கொள்ளுன்றார். இதை விட அசிங்கம் வேறு எதுவும் கிடையாது. எனக்காக, நான் இருப்பதற்காக, எனக்கு ஒரு வீட்டை நீங்கள் பெற்றுத் தருவதற்காக தமிழ்நாடு முழுவதும் பிச்சை எடுப்பீர்களா? தேவையில்லைன்னு சொல்லிட்டார். சரி, இவர் மறுத்தாலும் இது எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாய் நவசக்தியிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. இதை கருப்பையா மூப்பனாரிடம் சொல்கிறார், மக்கள் தலைவர் மூப்பனாரிடம். அவர் என்ன செய்தார், என்ன குறைகிறது, 1,10,000, உடனே 1,10,000 ரூபாய்க்கு காசோலை கொடுத்தார். அப்போ 2,10,000 ரூபாய்க்கு அந்த வீட்டை வாங்கி பதிவு செஞ்சுருக்கலாம். அந்த பாப்பாலாலுக்கு காமராஜர் இருக்கிற அந்த வீட்டில்னு தெரியாது. காமராஜர் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே பதறி அடித்து கொண்டு வந்து, ஐயா நீங்கள் ஒரு பைசாவும் கொடுக்க வேண்டாம், நான் இப்போவே பத்திரம் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளலை. இந்த 2,10,000 ரூபாய் கொடுத்து வாங்குவதையும் அவர் ஏற்றுக்கொள்ளலை. தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தை ஒரு ஓரமாக எனக்கென்று ஒரு அறையை கட்டுங்கள், மீதி காலத்தை அங்கே இருந்து விட்டு போகிறேன்னு சொன்னார் அவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனிதனை பற்றி பேசுவதற்கு உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மனிதனுக்காக தகுதி உண்டா? ஒரே ஒரு மனிதனுக்காவது? நீங்கள் அத்தனை பேருமே ஊர் சொத்தில் பெருத்தவர்கள் தானே. ஊழலின் கரைபடியாத கரங்கள் உள்ளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் என்று எனக்கு இனங்காட்டுங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது போல வரலாறு இதுதான், காமராஜர் அவர்கள் இப்படி வாழ்ந்தவர் தான் அப்படின்னு இந்த விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்கலாம். ஆனால் முதல்வர் அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் வந்து என்னென்ன செஞ்சார், திமுக என்னென்ன செஞ்சது, அவர் இறந்ததுக்கு அப்புறமா கருணாநிதி கூடவே இருந்து ஒரு மகன் போல இறுதி மரியாதை ஏற்பாடு ஸ்டாலின் சொல்றாரு செய்து கொடுத்தாங்க. அதையெல்லாம் மறுக்கல. ஆனால் ஒன்று நீங்க நல்லா யோசிக்கணும், 1969 அண்ணா இறக்கிறார். அண்ணா இறந்ததும் அண்ணா சமாதி மெரினா கடற்கரையில் போய் வைக்கப்படுகிறது. அந்த நேரம் வந்து
சிறுபான்மை அரசை இந்திரா காந்தி நடத்துகிறார். 66 ஆட்சிக்கு வந்த இந்திரா காந்தி 67 தேர்தலில் அது சிறுபான்மை அரசாகி விடுகிறது. அப்பொழுது முட்டு கொடுத்து இந்திரா காங்கிரஸுடைய ஆட்சியை 69க்கு பிறகு தான் அது காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் என்று பிளந்தது. அதுக்கு முன்னே காங்கிரஸ் ஆட்சி தான் அது. அதை முட்டு கொடுப்பதற்கு அன்றைக்கு உதவியவர்கள் 2 கட்சி தான். ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 கட்சியினுடைய ஆதரவில் தான் மேலே ஆட்சி நடந்தது. அதனால் கருணாநிதியுடைய தயவு இந்திரா காந்திக்கு தேவைப்பட்டது. அண்ணா சமாதியை எடுத்து போய் கடற்கரையில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவால் மறுக்க முடியல. அதனால் அங்கே அண்ணா சமாதி வைத்தீர்கள். சரி, காமராஜர் இறந்தார். அண்ணாவை விட பெரிய தலைவர் இல்லையா காமராஜர்? அகில இந்திய அளவில் 2 பிரதமர்களையே உருவாக்கிய தலைவர் இல்லையா காமராஜர்? எந்த பச்சை தமிழன் சாதாரணமாக ஒரு விருது பட்டியலை பிறந்து எளிய குடும்பத்திலே இருந்து வந்து மூதறிஞர் ராஜாஜி போன்ற மேதைகளை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு இந்த நாட்டையே தன் விழி அசைவில் ஆட்டி படைத்த ஆற்றல் பெற்ற தலைவனாக யார் வந்தான்? அந்த காமராஜர் இருந்த பொழுது காங்கிரஸில் உள்ளவர்கள் மெரினா கடற்கரையில் சமாதி வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். கொடுத்தீங்களா நீங்கள்? உங்கள் தந்தைக்கு எடப்பாடி ஆட்சியில் இந்த மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்காமல் அவர் ஆட்டம் காட்டிய பொழுது எவ்வளவு கண்கலங்கினீர்கள், எப்படி தவித்தீர்கள், எப்படி எடப்பாடியிடம் போய் மண்டியிட்டீர்கள், நீதிமன்றத்தில் போய் நின்றீர்கள். கலைஞருக்கு அந்த இடம், ஆனால் காமராஜருக்கு அந்த இடத்தை நீங்கள் கொடுங்கள் என்று காங்கிரஸில் பொழுது கேட்டபோது கொடுக்கல. என்ன பண்ணீங்க நீங்கள்? அவர் காந்தியவாதி, காந்தி மாதிரி வாழ்ந்தவர். அதனால் காந்திக்காக இருக்கிற மண்டபம் இருக்குல்ல, அது பக்கத்தில் அவருக்கு இருக்கட்டும், காமராஜ் மண்டபம் வச்சுருக்கீங்க. நீங்கள் அதையும் போய் பாருங்கள், இதையும் பாருங்கள். வரிசையாக இருக்குல்ல சமாதிகள்லாம், இதையும் பாருங்கள். இதில் யார் காராக்கிரகத்தின் கம்பிகளை தழுவி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தியாக முத்திரையை ஏற்றுக்கொண்டவங்க? அப்படி தியாக முத்திரையை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் அங்கே இருட்டில் இருக்கான். காந்தி மண்டபம், ராஜாஜி மண்டபம், காமராஜ் மண்டபம்னு இருக்கு. இதானே செஞ்சீங்க? காமராஜர் பிறந்த இடத்த அந்த வீட்டை அரசுடைமையாக்கினார் கலைஞர். எம்ஜிஆர் காமராஜர் இருந்த திருமலைப்பிள்ளை வீட்டை, ஏன்னா காமராஜர் இறந்த பிறகு அந்த வீடு ஏலம் போனது. அப்பொழுது அந்த ஏலத்தை தடுத்து நிறுத்துவதற்காக 25,000 ரூபாயை மூப்பனார் கொடுத்து சிதம்பரத்தின் மூலமாக நீதிமன்றத்தில் தடையாணை வாங்கினார். அப்போ இதற்கு ஒரு முடிவு தான் என்னன்னு வரும்பொழுது எம்ஜிஆர் அதை அரசுடைமையாக ஆக்கினார். இதையெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. நான் இத்தனை உண்மைகளை நான் மறைக்காமல் பேசுகிறேன் இல்லை. நீ அந்த மனிதன் வாழ்ந்து துறவு வாழ்க்கையை மறைக்காமல் பேச வேண்டியதானே? அதில் உனக்கு என்ன கேடுன்னு நான். பெருந்தலைவர் காமராஜரினுடைய பெருமைகள் 1000 இருக்கிற பொழுது அவற்றையெல்லாம் விட்டு அவர் ஏசியில் இருந்தார். அவர் எல்லா இடங்களிலும் போகிற இடங்களுக்கெல்லாமே நாங்கள் ஏசி போட்டு கொடுத்தோம். அப்படி என்றால் நான் கேட்குற சாதாரண சிம்பிள் கொஸ்டின், அது காமராஜருக்காக மட்டும் போடப்பட்ட ஏசியா? தமிழ்நாட்டில் உள்ள பயணியர் விடுதிகள் அனைத்திலும் காமராஜர் அவர் மட்டும் தங்குவதற்கு ஏசி வைத்திருக்கிறோம். அவர் வெளியே போய் விட்டால் மூடி விடுவோம், வேறு யாருக்கும் இல்லையா? அப்படி என்றால் நீங்கள் சொல்லலாம். எனவே இது சிவா போன்ற ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதிகளில் ஒருவர் என்று நான் நேற்று வரை நினைத்து கொண்டிருந்தேன். அந்த மாதிரி மனிதர்களே தங்களுடைய நன்றி கடனை தீர்ப்பதற்கு தங்கள் தலைவர்களை புகழ வேண்டும் என்ற நிலைக்கு உள்ளாகிற பொழுது இப்படி தரமிறங்கி பேசியது மன்னிக்கவே முடியாத குற்றம். ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வையில் கருத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி கோபி. வணக்கம்.